மக்கள் திலகம், அதிமுக நிறுவனர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் என எண்ணற்ற பெயர்களுக்கு சொந்தக்காரரான எம்.ஜி. ராமச்சந்திரனின் 28வது நினைவு தினம் இன்று. அவரை பற்றிய நினைவலைகளை தற்போது பார்ப்போம். என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்ற எம்.ஜி.ஆர். 1917 ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி இலங்கையில் பிறந்தார் எம்.ஜி.ஆர். விடாமுயற்சியால் தமிழ் திரை உலகிலும் பின்னர் அரசியலிலும் சகாப்தம் படைத்த அவர் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி தனது இன்னுயிரை இழந்தார். எம்.ஜி.ஆர். வாழ்ந்து மறைந்த சென்னை ராமாவரம் இல்லம் சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் கடும் பாதிப்பை சந்தித்தது. எம்.ஜி.ஆர். பயன்படுத்திய கிராமபோன், பரிசு பொருட்கள், எம்.ஜி.ஆர். தொடர்பான ஆவணங்கள், எம்.ஜி.ஆர். துணைவியார் ஜானகி பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தையும் வெள்ளம் வாரி சுருட்டிக் கொண்டு போய்விட்டது. இதனால் எம்.ஜி.ஆர். இல்லம் சிதைந்து போனது. தற்போது எம்.ஜி.ஆர். இல்லம் சீரமைக்கும் பணி வேகமாக நடந்து வருகிறது. எம்.ஜி.ஆரின் பிறந்த நாளான ஜனவரி 17ஆம் தேதிக்குள் அனைத்து வேலைகளும் முடிக்கப்பட்டு மீண்டும் புதுப்பொழிவு பெறும் என்று அவரது பேரன் ராமச்சந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜனவரி 17 முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா எம்.ஜி.ஆரோட இது எல்லாமே திருப்பி நாங்க ஃபுல்லா எல்லாமே ரெக்கவர் பண்ணி ஃபுல்லா ரிப்பேர் கொடுத்து பண்ணி வச்சிருக்கோம். பிளஸ் இந்த பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாம் தமிழக அரசு ஏஐடிஎம்கே அம்மா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ராமாவரம் இல்லத்தில் எம்.ஜி.ஆர். வசித்த போது வீட்டு வேலைக்கு சேர்ந்த பணியாட்கள் இன்று வரை வேலை செய்து வருகின்றனர். எம்.ஜி.ஆர். தங்களுடன் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக அவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். என் மூச்சு போறது இங்க வீட்டுல தான் வேலை செய்யணும் இருக்கணும், முன்னும் இருக்கிறேன், வேலை செய்யணும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறது இந்த ஐயா இவங்க இருக்கிறது இப்போ அதே மாதிரி மகிழ்ச்சியோட இருக்கிறேன் சார். அவர் இறந்து 28 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் அவருடைய பேரை சொல்லின்னு இருக்காங்க. கிராமத்துல இன்னும் நிறைய பேர் சாவல அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. ஆனா இப்பவும் நான் எந்த கட்சியா இருந்தாலும் இங்க வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. வாரி வாரி வழங்கும் வள்ளல் என பெயர் பெற்ற மக்கள் திலகம் பயன்படுத்திய பொருட்கள் அழிந்தாலும் காலத்தால் அவரது புகழ் என்றும் அழியாது. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்.